சொல்லு நந்தினி, வேன்ல சந்திரன் உங்ககிட்ட சில்மிசம் பண்ணனா இல்லையா? ஆமா. அதுக்கு நீ என்ன பண்ண? வான் பண்ண. உடனே அவன் வாழை சுருட்டிட்டு அமைதியா இருந்தானா? நான் சொல்லட்டுமா? சந்திரன் அந்த வேன் டிரைவர் கிட்ட காசை கொடுத்து நீ சாப்பிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு உங்ககிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கான். கரெக்டா? அந்த வேன் டிரைவரை விசாரிக்கும் போது அவனோட வேன்ல வரும்போது சந்திரன் உங்ககிட்ட சில்மிசம் பண்ணது எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டான். தயங்காம சொல்லு, உங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணான் தானே? ஆமா, அப்படிதான் ட்ரை பண்ணோம். அதுக்கு நீ என்ன பண்ண? அமைதியா இருந்தியா இல்ல எதிர்த்து போராடினியா? அமைதியா எப்படி இருக்க முடியும்? என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு நான் அவன்கிட்ட போராடினேன். அந்த போராட்டத்துல நீ அவனை கொன்னுட்ட, அப்படிதானே? சொல்லு நந்தினி, உன் மானத்தை காப்பாத்த நடந்த போராட்டத்துல அவனை நீ கொன்னுட்ட, சரிதானே? இல்ல, நான் அவனை கொலை பண்ணல. அந்த நேரம் பார்த்து தேவா வந்து அவனை கொன்னுட்டான். அதுதான் நடந்துச்சு. நீ தான் சந்திரனை கொன்னு இருக்க, அத முதல்ல ஒத்துக்கோ. எப்படி என்னால ஒத்துக்க முடியும்? நான் அவனை கொலை பண்ணல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சந்திரன் உங்ககிட்ட சில்மிசம் பண்ணதை ஒத்துக்கிற, உங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணதையும் ஒத்துக்கிற, ஆனா அவனை கொன்னதை மட்டும் நீயே ஒத்துக்க மாட்டேங்கிற. நான் எப்படி அவனை கொலை பண்ண முடியும்? என்கிட்ட கத்தி இருந்துச்சா இல்ல துப்பாக்கி இருந்துச்சா? உங்ககிட்ட கத்தியும் இல்ல துப்பாக்கியும் இல்ல, ஆனா சந்திரன் கிட்ட துப்பாக்கி இருந்ததுல, அத புடுங்கி அவனை சுட்டு கொண்டு இருக்க. போலீஸ் வந்ததும் எவனோ ஒருத்த சுட்டு கொண்டுட்டு போயிட்டான்னு கதை விட்டுருக்க. அதுக்கப்புறம் தேவா மேல பழிய போட்டிருக்க. இதானே உண்மை? ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு நம்புங்க. சந்திரனை நான் கொலை பண்ணல, தேவா தான் கொலை பண்ணான். நான் பார்த்தேன். சாரி நந்தினி, நீ எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. அப்படின்னா என்ன அங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துங்களேன். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என் மேல பழி போடாதீங்க. ஓகே, உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உன்னை பத்தின டீட்டெயில் சொல்லு. உன் பேர் என்ன? நந்தினி. அப்பா பேரு? ரங்கநாதன். அவரோட ஃபோன் நம்பர் சொல்லு. 9840680995. இப்போ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ கொலை செஞ்சு மாட்டிக்கிட்டதை அவர்கிட்ட சொல்றேன். ஐயோ மேடம், வேண்டாம். அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், தாங்கிக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணாதீங்க மேடம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஏண்டா பெத்தோன்னு அவங்க வேதனை படணும்ல. ப்ளீஸ் மேடம். ஹலோ, அப்படியா? சரண்டர் ஆயிட்டானா? கன்னோட சரண்டர் ஆயிட்டானா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ கிளம்பலாம் நந்தினி. என்ன மேடம், அப்ப இந்த பொண்ணு சந்திரனை கொலை பண்ணலையா? இல்ல, சந்திரனை கொன்ன உண்மையான குற்றவாளி கோர்ட்ல துப்பாக்கியோட சரண்டர் ஆயிட்டானா. போன்ல அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு. நான் தான் ஆரம்பத்திலேயே தேவதா கொலை பண்ணான்னு சொன்னேன்ல, நம்பாம ஏமாலியே பழிய போட்டு பேசுனீங்க. இப்ப பாத்தீங்களா, தேவாவே செஞ்ச கொலையை ஒத்துக்கிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்கான். எங்களை மன்னிச்சிரு நந்தினி, சந்தேகப்படுறது எங்க டியூட்டி, நாங்க அதை தான் செஞ்சோம். பட் இப்போ உண்மையான குற்றவாளி சரணடைஞ்சதுனால உன் மேல எந்த டவுட்டும் இல்லை. நீ கிளம்பலாம். ரைட்டர் கிட்ட குழந்தை இருக்குது, நீ வாங்கிட்டு போ. தேங்க்யூ.
கோர்ட்ல சரண்டர் ஆகலையா? துப்பாக்கியோட கோர்ட்ல நீதான் சரண்டர் ஆனதா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இங்க இருக்க. என்ன நடந்துச்சு? பணத்தை கொடுத்து உனக்கு பதிலா யாரையாவது சரண்டர் ஆக வச்சிட்டியா? நந்தினி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? முதல்ல நீ ஸ்டேஷனுக்கு வா. நான் உன்னை ஒப்படைச்சிட்டு தான் மறு வேலையை பார்க்க போறேன். ப்ளீஸ் நந்தினி, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு கொலைகாரன் கிட்ட இருந்து நான் எந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்? எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீ ஸ்டேஷனுக்கு முதல்ல கிளம்பு. நந்தினி, முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடு. உனக்கு எந்த அவகாசமும் நான் தர மாட்டேன். என்ன சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ எதுவும் பேசாம நின்னு வந்தானே நீ? என்ன பேச போற? எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசு. ஐயோ நந்தினி, இப்போ உனக்கு என்ன வேணும்? சந்திரனை கொண்டது நான் தானே ஒத்துக்கணும், அவ்வளவுதானே? ஒத்துக்கிறேன். சந்திரனை நான் தான் கொன்னேன். அத என்கிட்ட சொல்லாத, ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தனை உனக்கு பதிலா கோர்ட்ல சரண்டர் ஆக வச்சிருக்கியே. நீ செஞ்ச கொலைய உன்கிட்ட இருக்கிற பணத்தினால மறைச்சிடலாம்னு நினைக்கிறியா? இத பார், நான் ஒன்னும் செஞ்ச கொலைய மறைக்கல. செஞ்ச கொலைக்கு நான் தூக்குல தொங்க கூட தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன் அந்த கொலைய செஞ்சேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கொலைகாரனும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாளா அப்பான்னு கூப்பிட்டு இருக்காளே அஞ்சலி, அவளுக்கு நான் அப்பாவே இல்லை. என்ன சொல்ற? அஞ்சலிக்கு நீ அப்பா இல்லையா? ஆமா, அஞ்சலிக்கு நான் அப்பாவே இல்லை. அஞ்சலியோட அப்பா யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல. வா, என் கூட வா. என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராதீங்க சொல்றல. வராதீங்க சொல்றல, என்கிட்ட வராதீங்க. போங்க, போயிடுங்க. என்கிட்ட வராதீங்க, போங்க, போயிடுங்க. என்கிட்ட வராதீங்க, போயிடுங்க, போயிடுங்க. வராதீங்க, வராதீங்க சொல்றல. போயிடுங்க இங்க இருந்து, போயிடுங்க. வராதீங்க, வராதீங்க சொல்றல. போயிடுங்க இங்க இருந்து, போயிடுங்க, போயிடுங்க. இங்க இருந்து போயிடுங்க, போயிடுங்க. அஞ்சலியை பத்தின உண்மை உனக்கு தெரியணும்ல. என்கிட்ட வராதீங்க, என்கிட்ட வராத. ஜோதி, இங்க இருந்து போ, போயிடு. என்ன என் விடு. தங்கச்சி, இங்க இருந்து போயிடு. இவ பெத்த குழந்தைதான் சொல்றல. போ. அஞ்சலி. உன் தங்கச்சி குழந்தைய அஞ்சலி? எப்படி ஒரு குடும்பம் பத்தியா? தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததே தெரியாத அப்படி ஒரு மனநிலைமையில இவ இருக்கா. அஞ்சலிக்கு தான் அம்மா உயிரோட இருந்தோம் அம்மானு கூப்பிட முடியாத நிலைமையில அவ இருக்கா. உயிரோட இருக்கிற அம்மாவை சாமி கிட்ட போயிட்டான்னு சொல்லி கொடுக்கிற கொடுமையில நான் இருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய் ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய் யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. இவ இப்படியா இருக்கணும்? நல்லா வாழ வேண்டிய பொண்ணு இப்படி ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்குறாளே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமா உனக்கு? இவளுக்காக தான் நான் அந்த கொலையே பண்ணேன்.
என் தங்கச்சி ஜோதி இப்போ இங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தெரியுமா? சின்ன வயசுல அண்ணன் அண்ணன்னு என்னையே சுத்தி வருவா. நான் இவளை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன் தெரியுமா? சின்ன வயசுல அப்பா அம்மா நான் ஜோதின்னு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? சோகம்னா என்னன்னு தெரியாம, கஷ்டம்னா என்னன்னு தெரியாம சந்தோஷமா நாங்க இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்னம்மா இன்னுமா கிளம்பிட்டு இருக்கீங்க? நம்ம போய் சேர்றதுக்குள்ள தாலி கட்டி முடிச்சிருவாங்க. சீக்கிரம் வாங்க. வந்துட்டேங்க. வாமா. ஸ்கூலுக்கு போக ரெடி பண்ணல, அதான் லேட் ஆயிடுச்சு. அப்பா நாங்களும் உங்க கூட கல்யாணத்துக்கு வரோம்ப்பா. ஆமாப்பா, எங்களையும் கூட்டிட்டு போங்கப்பா. நீங்க ஸ்கூலுக்கு அதிகமா லீவ் எடுத்தா டீச்சர் திட்டுவாங்க. சமத்தா ஸ்கூலுக்கு போங்க. நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள நாங்க வந்துருவோம். நீங்க ஈவினிங் வரும்போது சாக்லேட் பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வருவோம். சரியா? சரிப்பா. சரிப்பா. அப்புறம் சமத்தா ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. வாங்க. சரிப்பா. பாய்ப்பா. பாய் பாய். பாய் 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 பாய்மா. பாய்மா. பாய். நாங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ எங்க அம்மா அப்பா 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 அம்மா அப்பா 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 எழுந்திருங்கப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. சொன்ன கேளுமா. அம்மா எழுந்திருங்கப்பா ப்ளீஸ்மா. அப்பா எழுந்திருங்கப்பா. ஆண்டி பாருங்க. ஆண்டி ஐயோ. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா 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 என்ன பாருங்கப்பா. அப்பா அம்மா எழுந்திருங்கப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அம்மா எழுந்திருங்கப்பா. அப்பா என்ன பாருங்க. அப்பா என்ன விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா அப்பா நான் வந்திருக்கப்பா. எழுந்திருங்கப்பா. கல்யாணத்துக்கு போனவங்கள அந்த லாரிக்கார ஒரே அடியா மேல அமிச்சானே. இப்ப 2 குழந்தைங்களும் அனாதையா நிக்குதுங்களே. இதுங்க தலையெழுத்த அந்த கடவுள் இப்படியா எழுதணும்? அம்மா என்ன பாருங்கப்பா. அம்மா அம்மா ஒரு ஜோதி வந்திருக்கம்மா. எழுதுங்கம்மா ப்ளீஸ். எங்களை விட்டு போயிட்டே. அம்மா பாருங்கப்பா. அப்பா நான் வந்திருக்கப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா எப்பா எழுந்திருங்கப்பா. அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா. அப்பா அப்பா விவரம் புரியாத வயசுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொல்லி வைக்க வேண்டிய கொடுமை வேற எந்த குழந்தைங்களுக்கும் வந்துடக்கூடாது.
அடுத்து என்னப்பா பண்றது? இப்ப இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் யார் வளர்க்கறது? வேற யாரும் வளர்ப்பாங்க? பாண்டியும் பத்மாவும் தான் கூட்டிகிட்டு போனோம். என்னால முடியாதுப்பா. ஏற்கனவே என் பொண்டாட்டி சீக்காளி, இதுல இவங்களையும் கூட்டு போய் நான் வளர்க்க என்னால முடியாது. வேற யாராச்சும் கூட்டு போங்க. பெரியம்மா, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? என்னையும் அண்ணனையும் உங்களோட கூட்டிட்டு போங்க பெரியம்மா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஏற்கனவே வீட்டுல 10 பேர் இருக்கோம். இதுல உங்களுக்கும் சேர்த்து ஆக்கி போடணும்னா நாங்க ஊர் ஊரா போய் கொள்ளதான் அடிக்கணும். சித்தி, எங்களை கூட்டிட்டு போங்க சித்தி. எங்களுக்கு யாருமே இல்லை சித்தி. சித்தப்பா, எங்களை கூட்டிட்டு போங்க. எங்களை கூட்டிட்டு போங்க சித்தப்பா. சாரிம்மா. அத்தை, நீங்க எங்களை கூட்டிட்டு போங்க அத்தை. எங்களுக்கு யாருமே இல்லை அத்தை. பெரியப்பா, பெரியம்மா, பெரியப்பா, எங்களை கூட்டிட்டு போங்க. யாருமே இல்லை. சித்தி, எங்களை கூட்டிட்டு போங்க சித்தி. அத்தை, எங்களை கூட்டிட்டு போங்க அத்தை. பெரியப்பா, எங்களை கூட்டிட்டு போங்க பெரியப்பா. என்னையும் அண்ணனையும் கூட்டிட்டு போங்க பெரியப்பா. ஒரே நாள்ல அப்பா அம்மாவை இழந்து சொந்தங்கள் கைவிட்டு ஆதரவு இல்லாம அனாதையா நின்னோம். அப்ப நான் முடிவு பண்ணேன், என் தங்கச்சிக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் அவளோட உலகம்னு முடிவு பண்ணேன். என் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையில முன்னேற்றி காட்டணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக கண்ணில் பட்ட எல்லா வேலையும் செஞ்சேன். மெழுகாய் எரியும் எந்தன் வாழ்க்கை, அழகாய் உறையும் உந்தன் விழியில், கிளியாய் கீச்சிடும் உந்தன் சொல்லும், நிலவாய் ஒளிரும் எந்தன் இரவில், எனது உயிரோ தங்கை உன்னிடம், உனது சிரிப்போ நாளும் என்னிடம். போதும் போதும் உலகம் என் கையில், ஏதும் வேண்டாம் உறங்கு என் தோளில். பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சலே, எந்தன் பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சலே. பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சலே, எந்தன் பொன்னூஞ்சல் பொன்னூஞ்சலே. நதியில் மூழ்கும் நிலையின் கதையில் எறும்பு ஒன்று கரையை கடந்திருக்கும். விதியில் சூழ்ந்த எனது நிலையில் அரும்பு ஒன்று மெல்ல மலர்ந்திருக்கும். நதியில் மூழ்கும் நிலையின் கதையில் எறும்பு ஒன்று கரையை கடந்திருக்கும். விதியில் சூழ்ந்த எனது நிலையில் அரும்பு ஒன்று மெல்ல மலர்ந்திருக்கும். தாயே நீயே எனக்கு, தந்தை நானே உனக்கு.
மெழுகாய் எரியும் எந்தன் வாழ்க்கை அழகாய் உறையும் உந்தன் விழியில் கிளியாய் கீச்சிடும் உந்தன் சொல் நிலவாய் ஒளிரும் எந்தன் இரவில் எனது உயிரோ தங்கை உன்னிடம் உனது சிரிப்பு